அந்த கட்சிக்காரங்க லலிதாவோட ஆபீஸை அடிச்சு உடைச்சு பிரச்சனை பண்ணத போலீஸ் வாவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. வாவர் அவங்க எல்லாரோட டீட்டெயிலும் வாங்கி வைங்கன்னு சொல்ல அதுக்கு மத்த போலீஸ் சார் எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் பசங்கன்னு சொல்றாங்க. வாவர் சரி எல்லாரையும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்றாரு. லலிதா முரளி கிட்ட ஏண்டா அவசரம் கால் பண்ணா கால் அட்டன் பண்ண மாட்டியான்னு கேட்க அதுக்கு முரளி என் போன் ஒழுங்கா வேலை செய்யாது, அது மட்டும் இல்லாம நான் ராஜா சார் கூட ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு லலிதா அப்ப அவ்வளவு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்க ராஜா சாரி 2வது ரிங்ல கால் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முரளி சாரி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா நீலாக்கு ஓடி வந்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பேன்னு சொல்லி லெமன் சோடா வாங்கி கொடுக்க நீலா அதை வேணான்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு நீ எதை சொன்னாலும் நம்புற, பழைய நீலா இல்லனா என்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்க ராஜா கண்ணாடியில நீலாவே பார்த்துட்டு இருக்க நீலா அதை பார்த்துட்டு நான் இங்க இறங்கிடுறேன், இங்கதான் எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. கௌதமும் பக்கத்துலதான் வீடு இருக்குன்னு சொல்லி கார்ல இருந்து இறங்கிடுறாரு. உன் வீடு எங்கம்மா இருக்குன்னு ராஜா லலிதா கிட்ட கேட்க லலிதா சார் வீடெல்லாம் இல்ல ஹாஸ்டல் தான் போகணும்னு சொல்லிட்டு ரூட் சொல்றாங்க. ராஜா லலிதா கிட்ட 1 வீக் ஆபீஸ பூட்டியே வைங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. முரளி லலிதா கிட்ட சாரி கேட்கிறாரு. அடுத்து ராஜா முரளி கிட்ட நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிடு, நான் போய் அடுத்து எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. முரளி வீட்டில் ஆச்சி எத்தனை நாள் டூர் போற அப்படின்னு கேட்க என்னது டூரா ஆச்சி, டூர் எல்லாம் இல்லை ஒரு கேஸ் விஷயமா போறேன், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆச்சி முரளிக்கு விபூதி வச்சு விட்டுட்டு பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு புளி சாதம் தக்காளி தொக்கு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வெளியே எங்கேயும் வாங்கி சாப்பிடாத, 2-3 நாளானாலும் இதெல்லாம் கெடாது, இதையே சாப்பிடுன்னு சொல்றாங்க. ராஜாவும் முரளியும் கார்ல வந்துட்டு இருக்கப்போ வழியில லலிதா பெட்டி படிக்கையோட நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்க அதுக்கு லலிதா சார் இந்த கட்சிக்காரங்க ஹாஸ்டலுக்கும் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்களா, அதனால ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, இப்ப எங்க போறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க லலிதா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு முரளி ராஜா கிட்ட கண்ணாலே கேட்க ராஜாவும் என்ன பண்றதுன்னு கண்ணாலே சொல்ல அதை புரிஞ்சுக்காம முரளி சார் கார்ல ஏற சொல்லிட்டாருன்னு நினைச்சிட்டு லலிதா கிட்ட நாங்க ஒரு கேஸ் விஷயமா போறோம், நீயும் எங்க கூட வந்துருன்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா முரளி கிட்ட டேய் நம்மளே ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போறோம், நமக்கே சேஃப்டி இல்ல, நீ என்னடா அவளையும் சேர்த்து ஏற சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு முரளி நீங்க தானே சார் ஏற சொல்லி கண்ணை காட்டினீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜா நான் எப்படா ஏற சொன்னேன், என்ன பண்றதுன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முரளி சார் ஏற சொல்லி கமிட் பண்ணிட்டேன், அசிங்கப்படுத்திடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்ல ஏறி போறாங்க. லலிதா ட்ரிப் போற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. லலிதா ராஜா கிட்ட சார் முரளியை கொஞ்சம் பின்னாடி அனுப்புறீங்களா, நாங்க ஏதாவது பேசிட்டே வருவோம் இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல ராஜாவும் காரை நிப்பாட்டிடுறாரு, முரளியும் பின்னாடி போயிடுறாரு. அப்புறம் ராஜா லலிதா கிட்டையும் முரளி கிட்டையும் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம், ஆனா பார்த்தா ட்ரிப் போற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. லலிதா முரளி கிட்ட நீலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணதா ஆபீஸ்க்கு வந்தாங்கிறத சொல்ல ட்ரை பண்றதுக்காக அவங்களை கூப்பிட்டா முரளி என்ன அப்படின்னு கத்த லலிதா வேலை அந்த விஷயத்த சொல்ல முடியல, அதனால வா ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ராக் பேப்பர் சிசர் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்சதும் லலிதாக்கு தூக்கம் வர அவங்க முரளி தோல்லே சாஞ்சு தூங்கிடுறாங்க. அந்த ராஜா போட்டோ எடுத்துட்டு இது பின்னாடி எதுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா வாழ்றடா அப்படின்னு முரளி கிட்ட சொல்றாரு. முரளி எதுக்கு சார் வாழாம இருக்கிறதுக்கு நான் போனமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு 3 பேரும் ஆச்சி சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராஜா லலிதா கிட்ட ஆமா எதுக்கு நீலா உங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு லலிதா அது வேற ஒண்ணும் இல்ல சார், அவங்க மேட்ரிமோனி ஆபீஸோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரினிவல் பண்ணதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு டீ கடையில நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா அந்த விரல்லாம் மாற்ற அப்பளத்தை எடுத்து விரல்ல மாட்டிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஸ்பென்சியும் கான்ஸ்டபிள் ஜீவாவும் சாமியார் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை பார்த்துட்டு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவரு எதுவுமே பேசாம ஒரு மாதிரி உருணும் கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடம்பு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையான்னு ஸ்பென்சி அவ்வளவு விசாரிக்கிறாங்க. ஆனா சர்க்குணம் எதுவுமே பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சர்க்குணம் அப்படி உட்கார்ந்து இருக்கதை பாக்குறப்போ அவரோட பொண்டாட்டி பிள்ளை கொலைக்கு இவர் தான் காரணமா இருப்பாரோ அப்படின்னு லைட்டா தோணுது. ஸ்பென்சி டாக்டர் கிட்ட இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு, இன்னும் 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்பென்சி ராஜாக்கு கால் பண்ணி சார் நாங்க பீட்டா ப்ளூ கிராஸ்னு எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் சார் அப்படின்னு கேட்க ராஜா அதுக்கு நீங்க பாஸ்ட் 20 இயர்ஸா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்த கருப்பு மாடோட லிஸ்ட்லாம் எடுங்க, அந்த ரிஜிஸ்டர்ல போட்டோவோட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கோயில்களுக்கு கோதானம் கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சு, நீங்க அங்க போயிட்டு தானமா பெறப்பட்ட பசுக்கள்ல கருப்பு பசுக்கள் எல்லாம் ஓனர் டீடைலோட லிஸ்ட் எடுங்க, அதுல இருந்து ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்றாரு. அடுத்து காரை ஓரமா நிப்பாட்டி எல்லாரும் நின்றுட்டு இருக்கப்போ ராஜா பக்கத்துல இல்லாத நேரமா பார்த்து லலிதா முரளி கிட்ட நீலா மேடம் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னு தெரியுமா, அவங்க ராஜா சார டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முரளி இதை கண்டிப்பா நடக்க விடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்வென்சியும் கான்ஸ்டபிள் ஜீவாவும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த மாடு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எடுக்க பாக்குறாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டர் நான் இங்க வந்து 1 இயர் தான் ஆகுது, நீங்க 20 வருஷம் டீடைல் கேக்குறீங்க, 20 வருஷமா இங்க சொக்கலிங்கங்கிற டாக்டர் தான் இருந்தாரு, நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க அவர்கிட்ட விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்து கோயிலுக்கு தான
தானமா பெறப்பட்ட மாடு டீட்டெயில்ஸ் எடுக்க போறப்ப அங்க இளங்கோ சொன்ன மாதிரி கருப்பு மாடு நெத்தியில வெள்ளை அச்சு இருக்க மாதிரி எந்த மாடு இல்ல. ஆனா ஒரு கருப்பு மாடு நெத்தியில கருப்பு கலர்லயே அச்சு இருக்க மாதிரி ஒரு மாடு இருக்கு. அத ஜீவா போட்டோ எடுத்துக்கிறாரு. அடுத்து ராஜா சாகர் பட்டேலோட ஸ்வீட் கடையில போய் காரை நிப்பாட்டாரு. முரளியும் லலிதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிச்சு அவரோட அட்ரஸ் வாங்க பாக்குறாங்க. இப்போ அங்க அந்த ஸ்வீட் கடை நடத்திட்டு இருக்கவர்கிட்ட சாகர் பட்டேல் தாத்தா தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாரு, அவரால் தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு, அவரோட அட்ரஸ் கொடுங்க, அவரை பாக்குறதுக்காக நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி முரளி அட்ரஸ் கேட்க அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. லலிதா ப்ளீஸ் அட்ரஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சரின்னு அட்ரஸ் கொடுத்துறாரு. 3 பேரும் அந்த ஸ்வீட் கடைக்காரர் கொடுத்த அட்ரஸ் மூலியமா சாகர் பட்டேலோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜா முரளி கிட்டையும் லலிதா கிட்டையும் நான் வாவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி லோக்கல் போலீஸை கேட்டிருக்கேன், இப்போ அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீங்க போய் சஸ்பெக்டை ஐடென்டிஃபை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. லலிதா கிட்ட இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க லலிதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இது கொஞ்சம் ஜாலியா த்ரில்லிங்கா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. முரளி கிட்ட லலிதாவை பாத்துக்கோன்னு சொல்றாரு ராஜா. அதுக்கு முரளி போங்க சார், என்னையவே யாராவது பாத்துக்கணும், நீங்க வேற அப்படின்ட்டு இறங்கி போயிடுறாரு. லலிதாவும் முரளியும் வீட்டுக்குள்ள போய் சாகர் பட்டேல் எங்க இருக்காருன்னு கேட்டு அவரை பார்க்க போறாங்க. ராஜா கார்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க 2 லோக்கல் போலீஸ் வந்துடுறாங்க. அப்ப முரளி ராஜாக்கு கால் பண்ணி சார் சஸ்பெக்ட் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் லோக்கல் போலீஸும் சஸ்பெக்ட பிடிக்க உள்ள போக அவர் வீல் சேர்ல கைகால் விளங்காம நடக்க முடியாத நிலைமையில இருக்காரு. ராஜா சாகர் பட்டேல் கிட்ட நான் உங்ககிட்ட சில போட்டோஸ் காட்டுறேன், அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியையும் சாந்தியோட டெட் பாடி போட்டோவையும் காட்டுறாரு. இந்த கொலையை நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு ராஜா அவர்கிட்ட விசாரிக்க சாகர் பட்டேலும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் முரளி போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. எதுக்கு இந்த கொலையை பண்ண, இவ்வளவு கொடூரமா எதுக்காக நீ இந்த கொலையை பண்ணன்னு ராஜா சாகர் பட்டேல்கிட்ட கேட்க சாகர் பட்டேல் அதுக்கான காரணத்தை சொல்லாம நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. ராஜாவும் முரளியும் சாகர் பட்டேலோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராஜா அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட விசாரிக்க அவங்க ஒரு போட்டோ ஆல்பம் காட்டி இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க ஒரே தொடர்பு M&M ஷிப்பிங் கம்பெனி மட்டும்தான், நீங்க சொன்ன அந்த வருஷத்துல அவர் தூத்துக்குடி பிரான்ச்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் குஜராத் பிரான்ச்ல போய் ஒர்க் பண்ணாரு, கடைசியா விசாகப்பட்டினம் பிரான்ச்ல ஒர்க் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நின்னுட்டு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் லலிதா போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ராஜா அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்க அதுல சாகர் பட்டேல் M&M ஷிப்பிங் கம்பெனியோட தூத்துக்குடி பிரான்ச்ல வேலை பார்த்தப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ கிடைக்குது. 4 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோல ஒரு முகம் மட்டும் அழிஞ்சிருக்கு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த முகத்தை வேணும்னே அழிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த முகம் அந்த சாமியார் சர்க்குணத்தோட தான் இருக்குமோ?